ஓபிஎஸ் அவர்கள் எடப்பாடி அவர்களுடன் சேர்ந்த பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக டிடிவி தினகரன், ஓபிஎஸ் இவர்களுடைய முக்கியத்துவம் அங்கு குறைந்ததை இவர்கள் கவனித்துக் கொண்டே வந்தார்கள். குறிப்பாக பிரதமர் மோடி அவர்கள் தமிழகம் வரும்போதெல்லாம் அவரை சந்திப்பதற்கான அனுமதி ஓபிஎஸ்க்கு மறுக்கப்பட்டு கொண்டே வந்தது. இது கூட்டணியிலிருந்து தன்னை வெளியேற்றும் விதமாக அவர்களே செய்யக்கூடிய ஒரு குறியீடாக உணர்ந்த அவர் என்ன செய்யலாம் என்பதையும் ரகசியமாக அவர் சில திட்டங்களை வகுத்தார். அதில் ஒன்றுதான் தனிக்கட்சி தொடங்கலாம் என்பதும், அதற்காக மதுரையில் ஒரு மாநாட்டுக்கான ஏற்பாடையும் ஏற்கனவே அவர் அறிவித்திருக்கிறார். அதற்கான திட்டங்களும் போய்கொண்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையில் அவர் அதிமுக உரிமை மீட்பு குழு என்று செயல்பட்டு கொண்டிருக்கும் போது அதிமுகவினுடைய வழக்கும் நீதிமன்றத்தில் இருந்தால் கூட, ஆனால் இன்றைய சூழ்நிலையில் எடப்பாடி பக்கம்தான் கட்சியினுடைய கொடி சின்னம் இதெல்லாம் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தேசிய ஜனநாயக கூட்டணி அதாவது பாஜகவும் எடப்பாடி பக்கமே இருக்கும் நிலையில் ஓபிஎஸ் இந்த முடிவை எடுத்திருக்கும் போது சிலர் என்ன சொல்கிறார்கள் என்றால், இன்று காலையில் தமிழக முதல்வர் அவர்களை நடைபயிற்சியின் போது அவர் சந்தித்து வணக்கம் வைத்து பேசியிருக்கிறார். அதனால் அவர் திமுக பக்கமும் போகலாம். இன்னும் சிலர் சொல்வது என்னவென்றால், ஏற்கனவே அவர் திமுக பக்கம் சாய தொடங்கிவிட்டார் ஓபிஎஸ் என்பதைத்தான் பாஜக அதிமுக தரப்பினர் தற்போது பேசி வருகின்றனர். ஆனால் இதற்கு முன்னால் சிங்கப்பூரில் ஒரு ரகசிய பேச்சுவார்த்தை நடந்திருக்கிறது. அது எடப்பாடி நம்பிக்கொண்டிருந்த பிரம்மாண்ட கட்சியா என்றால் அப்படி இருக்கலாம் என்று சொல்வதை விட குறிப்பாக உடைத்தே பேசலாம். இன்னும் சொல்லப்போனால் விஜய் அவர்களுடைய தாவேகாவினுடைய முக்கிய நிர்வாகிகளை சிங்கப்பூரில் ஓபிஎஸ் அவர்கள் சந்தித்து பேசியதாக சொல்கிறார்கள்.